பாளையம் இளம்பிள்ளை அடுத்த காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த மூதாட்டிகள் பெரியம்மா மற்றும் பாவாயி. இவர்கள் இருவரும் நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து காணவில்லை. மகுடஞ்சாவடி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நவம்பர் 4ஆம் தேதி காலை தூதனூரில் உள்ள கல்குவாரியில் சடலம் மிதப்பதாக மகுடஞ்சாவடி போலீசுக்கு தகவல் வந்தது. மகுடஞ்சாவடி இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், ஆட்டையம்பட்டி தீயணைப்புத் துறையினர் அங்கு சென்றனர். கல்குவாரியில் மிதந்த சடலத்தை மீட்டபோது அது காணாமல் போன மூதாட்டி பெரியம்மா என தெரியவந்தது. அதன் பின்னர் 3 மணி நேரம் கழித்து பாவாயின் உடல் மேலே மிதந்தது. அதனை மீட்டெடுத்தனர். முதற்கட்ட விசாரணையில் பெரியம்மா அணிந்திருந்த 2 தோடு, மூக்குத்தி, வெள்ளிக்கால் காப்பு, பாவாயி அணிந்திருந்த தோடு, வெள்ளிக்கால் காப்பு காணவில்லை. மூதாட்டிகள் இருவரும் ஆடு மேய்த்து வந்த நிலையில் யாராவது நகைக்காக நோட்டமிட்டு கொலை செய்திருக்கலாம் என போலீசுக்கு சந்தேகம் வந்தது. கல்குவாரி அருகே உள்ள குடிசை வீட்டில் சேலம் மாவட்டம் கருப்பூர் வெள்ளாளபுரத்தைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் தங்கியிருந்தார். இவர் கடந்த நவம்பர் 3ஆம் தேதி இரவிலிருந்து காணவில்லை என்பது தெரியவந்தது. அது மட்டுமல்லாமல் அவரது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இது போலீசுக்கு சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. ஐயனார் எங்கே இருக்கிறார் என்பது குறித்து ரகசியமாக விசாரணை நடத்தினர். சங்ககிரி அருகே ஒருக்காமலை பகுதியில் அவர் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. மகுடஞ்சாவடி இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், எஸ்ஐ கண்ணன் தலைமையிலான குழு அங்கே சென்றது. ஐயனாரை சுற்றி வளைத்து கைது செய்ய முயற்சித்தனர். அப்போது அவர் எஸ்ஐ கண்ணன் கையில் கத்தியால் குத்திவிட்டு தப்ப முயன்றார். போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் ஐயனார் காலில் குண்டு பாய்ந்தது. உடனடியாக அவரை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஐயனார் மீது ஏற்கனவே பல கொலை வழக்குகள் இருப்பது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து விசாரணை நடக்கிறது.